எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. நம்ம குளிச்சுட்டு இப்போ தான் வந்தேன். வாங்க சாமி கும்பிட்டுட்டு ஒரு காஃபி, ஒரு பிளாக் காஃபி வச்சு குடிச்சிட்டு நம்ம வேலையை தொடங்கிடலாம். ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டுடலாம். நான் நேற்றே எல்லாம் வாஷ் பண்ணி தொடச்சி வச்சுருந்ததுனால இன்றைக்கி விளக்கு மட்டும் பருத்தி கொஞ்சமாக கற்பூரம் வச்சு சாமி கும்பிட்டா போதும். அப்புறம் பூ கொஞ்சம் வாங்கியிருந்தேன். பூ வச்சுட்டு ஃபஸ்ட்டு விளக்கு ஏற்றிக்கிறேன். பூ வாங்கிட்டேன். குழந்த இருக்கனால எந்த வேலையுமே பண்ண விட மாட்டேங்கிறான். அவனை தூங்க வச்சதுக்கப்புறம் தான் எந்த வேலையாக இருந்தாலுமே செய்ய முடியுது. அப்புறம் சாமி கொஞ்சம் பூ வாங்கிட்டு, உருளிக்கு கொஞ்சம் பூ வாங்கிட்டு, அதுக்கப்புறம் நான் ஒரு பிளாக் காஃபி ஸ்ட்ராங்காக ஒன்று போட்டு குடிச்சிட்டு, நான் எனக்கு பேபி இருக்குது. பேபி பிறந்து 1 இயர் ஆக போகுது. ஏன் எனக்கு என்ன வெயிட் போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பிளாக் காஃபி டெய்லியுமே எடுத்துக்கிறேன். ஐ மீன் பிளாக் டீ, காஃபி கிடையாது. பிளாக் டீ டீ தூள் மட்டும் போட்டு கொஞ்சம் இஞ்சி போட்டு கொதிக்க விட்டு சர்க்கரை போட்டு நம்ம குடிக்கிறதா. லைட்டாக மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை நான் ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதை கொஞ்சம் குடிச்சிட்டிங்களா கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அவ்வளோதான். நான் உங்களுக்கு டீ தூள் போட்டு கொஞ்சமாக சர்க்கரை போட்டுப்பேன். நான் ஃபஸ்ட்டு இஞ்சி தட்டி போட்டுட்டேன். அதனால் இதில் இஞ்சி போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ஆற்றி குடிச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். டெய்லியுமே நான் டெய்லி ரொட்டீனாக நான் இந்த பிளாக் காஃபி தான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இவ்வளோ தான் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக ஒரு தலைவலிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா மித்திரனுக்கு கொஞ்சமாக பால் சுட வச்சுட்டு, அப்புறம் அவ்வளோதான். அரிசி ஒரு டம்ளர், இந்த டம்ளரில் தான் இப்போ நாங்கள் 2 பேர் தான் இருக்கனால சின்ன குட்டி குக்கரில் நாங்கள் இவ்வளோ தான் எடுத்துக்குவோம். அரிசி ஊற வச்சுட்டு பாலாக்கீரை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கப் பாலாக்கீரை நான் அலசி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பாலாக்கீரையை போட்டுக்கலாம். நீங்கள் குக்கரில் வைக்க வேணாம். குக்கரில் வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. நீங்கள் குண்டான்லையோ இல்லைன்னா வானல்லையோ வச்சு நீங்கள் செஞ்சுக்கோங்க. அதுதான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் 2 கட்டு வாங்கினேன். 1 கட்டு இந்த அளவுக்கு மட்டும் எடுத்திருக்கேன். இவ்வளோ 5 பல் சிறு வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் சிறு வெங்காயம் போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி 1 எடுத்திருக்கேன். நீங்கள் 2 கத்தை போடுற அளவுனா நீங்கள் 2 தக்காளி, இன்னொரு 10 பல் சேர்த்துக்கோங்க சிறு வெங்காயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகாய். நான் காரம் எனக்கு பச்சை மிளகாய் அவ்வளோவா சீராதுங்கிறதுக்காக நான் காரம் கம்மியாக எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரம் உங்களுக்கு சுருக்குன்னு இருக்கணும்னா கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பார்த்தீங்களா சீரகம், 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இதுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு கொதி விடுங்க. ஏன்னா இலை கொஞ்சம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் தான் பருப்பு போடணும். நம்ம பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம், சிறு பருப்பும் எடுத்துக்கலாம், நம்ம துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். இது துவரம் பருப்பு போட்டிங்களா சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாலக்கீரைன்னா. அவ்வளோதான். இந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் போடுங்க. எனக்கு மித்திரன் அழுந்துகிட்டே இருந்ததுனால இப்பயே போட்டு வேக வச்சுட்டேன். நீங்கள் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கீரை வந்ததுக்கப்புறம் பருப்பு போடுங்க. அவ்வளோதான். என்னை விடவே இல்லை அவன். அவ்வளோதான். இது வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத்தில் போட்டு கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு கடையில் கொடுத்துக்கோங்க. நல்லா மஞ்சிரும். தாளிப்புக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் இதில் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதில் நம்ம சின்ன வெங்காயம் தானே சேர்த்துருக்கோம். அதனால் இதில் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். போட்டிங்களா? இதில் நான் அதில் ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன். அதனால நான் இதில் காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகாவே 2-3 சேர்த்துருந்தீங்களா நீங்கள் அதில் சில்லி பவுடர் போட தேவையில்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கும். கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அவ்வளோதான். இதை எடுத்து தாளிப்பு அதில் கொட்டி நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோவே தான். பாலக்கீரை ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். சூப்பரான ரெசிபி.